இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்லையும் சேர்க்கலாம். அதோட சேர்ந்த ஒரு பிளாக் காமெடியில் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம பிரவீன் கூடு ஷாப்பு இந்த திரைப்படத்தை விமர்சனம் பார்க்க போகிறோம். திரையரங்களை வெளியாகும் போது நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம். சமீபத்தில் சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்கோட வெளியாயிருக்கு. பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, முன்னணி ஸ்டார் காஸ்ட்டு பெருசாக நடிச்சிருக்காங்க. பசில் ஜோசப், ஷோபின் சாகர், அதுக்கப்புறம் செம்பர் வினோத் ஜோஸ், இவங்க எல்லாம் நடித்த ஒரு பிளாக் காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட முதல் காட்சியில் ஒரு கல்லுக்கடை, அந்த கல்லுக்கடையில் ஒருத்தர் தூக்கில் தொங்கிடுறாரு. அந்த கடையோட ஓனர் அது தற்கொலைங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை நடக்குது. கொலையா தற்கொலையா அப்படிங்கிற விசாரணை போகுது. அது என்ன கொலையா தற்கொலையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. முழுக்க முழுக்க படம் மட்டும், படத்தோட வசனங்கள் மட்டும் டார்க் காமெடி கிடையாது. படத்தோட விஷுவலும் டார்க் தான். முழுக்க முழுக்க ஒரு 90% வந்து இரவுல தான் நடக்குது. அந்த கடையில் வேலை பார்க்குற ஆளா ஒருத்தராக வந்து ஷோபின் சார் நடிச்சிருக்காரு. சரியான பெர்ஃபார்மன்ஸு, அடையாளமே தெரியல அவருடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து. அவர் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து சுத்தமாக அடையாளமே தெரில. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனான ஒரு ரொம்ப இறங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. செம்பத் வினோத் ஜோஸ் அவர் அந்த கடைக்கு வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கடையில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவரும் வந்து இன்வெஸ்டிகேஷன் அதிலெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறாரு. அவருக்குமே நல்ல ரோல். அதுக்கப்புறம் படத்தில் எல்லாரையும் ஓரம் தள்ளிட்டு நிற்கிறது நம்ம பசில் ஜோசப் தான். அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு. பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எரிச்சல் வருது அவரோட ஓவர் கான்ஃபிடன்ஸை பார்க்கும்போது. அதாவது தன்னைத்தானே ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸில் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஆனால் காமெடியாகவும் இருக்குது. நல்ல வித்தியாசமான ஒரு ரோல் அவருக்கு, அதை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம 555ல 555ன்னு பரத் நடிச்ச ஒரு படம், அதில் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் இருந்தாங்க. அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே பசில் ஜோசஃபோட சேர்ந்தும் அவங்க ஷோபினோட சேர்ந்தும் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர்லையும் சேர்க்கலாம். அதோட சேர்ந்த ஒரு பிளாக் காமெடியில் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த விமர்சனம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே மிகவும்.